Vision viewers க்கு Vision நிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நிலோட பயணத்துல நீங்க எல்லாரும் எங்க என் கூட வந்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டுக்காடு படகு குழாம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். க்ரூஸ் பயணம் ரொம்பவே எல்லாராலும் பேசப்பட்டு இருக்கு. உள்ள என்னெல்லாம் இருக்கு, எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். நம்ம இப்போ முட்டுக்காடுடைய ரிசப்ஷன் ஏரியால இருக்கோம் இல்லையா, இந்த லாபில இருந்து நீங்க டிக்கெட் கவுண்டர்ல உங்களுடைய பார்க்கிங்கான டிக்கெட், நீங்க என்ட்ரிக்கான டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஐ கெஸ் நீங்க per person 10 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிபெண்டிங் அப்பான் யோர் போட் ரைட் அதுக்கேற்ற மாதிரி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா பார்க்க போறது நம்மளுடைய க்ரூஸ் பயணம் எப்படி இருக்கு அப்படிங்கறதா. வித்வுட் ஃபர்தர் அடூ 2 செகண்ட்ல உங்களுக்கு க்ரூஸ் எப்படி இருக்குன்னு காட்ட போறேன். கம். நிறைய க்ரூஸ் பயணம் நீங்க பாத்திருப்பீங்க கோவால, கொச்சியில இந்த மாதிரி எல்லாம். பட் ஆனா தமிழ்நாட்டுல முதல் முறையா பிரம்மாண்ட க்ரூஸ் பயணம் எங்க? நம்ம முட்டுக்காடுல. வாங்க பார்க்கலாம். முட்டுக்காட்டுல அமைக்கப்பட்டிருக்க இந்த பிரம்மாண்ட ஷான் க்ரூஸ் 2 தளத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் கீழே இருக்கிற தளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்க்ளோஸ் ஸ்பேஸ், ஃபுல்லா ஏர் கண்டிஷன்டா இருக்கு. மேல இருக்க ஸ்பேஸ் ஃபுல் ஓப்பனா இருக்கு. ஸோ சன்செட்லாம் நீங்க ஈஸியா ஜாலியா என்ஜாய் பண்ற விதத்துல அமைச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது பப்ளிக்கு சாட்டர்டே ஈவினிங் 6 PM ஒரு டூர் அண்ட் 7:30 PM ஒரு டூர் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு per person 1400 சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இதுல ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. டிஜே, ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா கரோகே சிங்கிங், டான்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த்டே ஏதாவது ஈவெண்ட் வருது அப்படின்னா அதுக்கான கேக் கட்டிங் கூட நம்ம இதுல பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிரம்மாண்ட க்ரூஸ் உண்மையிலே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கறத நம்ம உள்ள போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வாங்க. செம்ம சில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலா வெளியில இருக்க கிளைமேட்டுக்கும் உள்ள இருக்க கிளைமேட்டுக்குமே வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபுல்லி ஏர் கண்டிஷனண்டா இந்த ஒரு சென்ட்ரல் ஸ்பேஸ் இருக்கிறதுனால சூப்பரா இருக்கு. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு ஃபுல் ஹால்வே இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்க பிரம்மாண்டமா நம்ம நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிரம்மாண்டத்துக்கு கூடுதல் பிரம்மாண்டம் சேர்க்கிற விதத்துல 100 inch டிவி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல அழகா நம்மளுடைய ஈவெண்ட்டுக்கு தேவையான வீடியோஸ், போட்டோஸ் எதுனாலும் நம்ம போட்டு இவ்வளோ பெரிய ஹால்வேல நம்ம உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இவங்க பிரம்மாண்டமா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப இன்டிமேட்டான செரிமனி நீங்க நடத்துறீங்க, இல்ல க்ளோஸ் ஒன்ஸோட இருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய விதமாவும் இந்த இடம் சூப்பரா அமைஞ்சிருக்கு. அண்ட் பர்டிகுலர்லி சூப்பர் டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய அம்சங்கள் இருக்கு. இங்க நீங்க என்கேஜ்மெண்ட், கல்யாணம் எல்லாமே நடத்தக்கூடிய விதத்துல எல்லா அம்சங்களும் பண்ணிருக்காங்க. ஒன்னொன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த உடன் பேனல் இன்விசிபிளா ஒரு டோர் மாதிரி ஆகும். அண்ட் உள்ள போனோம் அப்படின்னா இங்க நம்ம அழகா கெட் ரெடி ஆகிறதுக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பாக்டான ஒரு ஸ்பேஸ். நீங்க அழகா ஈவெண்ட்ஸ்க்கு இது பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பெரிய சைஸ் மிரரும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம அழகா நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கு. அண்ட் ஃபுல் லென்த்தே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அண்ட் டீசென்டான ஒரு ஸ்பேசிங்ல இருக்கு. ஸோ தட் இங்க ஒரு 2 பேர் டீசெண்டா இருந்து ரெடியா இருக்கக்கூடிய ஒரு இடமா கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். அண்ட் ரூமோட இன்னொரு எண்டில் அழகா இந்த டெக்குக்கு கனெக்ட் ஆயிருக்கு. டெக்கில் தான் இங்கே அழகா கேப்டன் உட்காந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல நமக்காக டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடமே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம டைட்டானிக் ஜாக் ரோஸ் மறுபடியும் கைப்பிடிச்சு நிற்கிறதுக்கு மாதிரி ஒரு அழகான டெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டா சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச நைட்ல இந்த ஒரு லோகோ லிட் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும். ஷான் க்ரூஸ் அண்ட் டிடிடிசியோட இணைஞ்சு பண்ணக்கூடிய இந்த ஒரு அழகான க்ரூஸ் பயணம் பிரம்மாண்டம்
பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய இடம் இருக்கு, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த க்ரூஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாட்டிக்காக நிற்கக்கூடிய இந்த ஒரு க்ரூஸில் நீங்கள் 200 மெம்பர்ஸ் கூட கீழே 100 மேலே 100 இருந்துக்கலாம். பட் ஆனால் மூவிங் க்ரூஸில் நம்ம வந்து க்ரௌட் வந்து கண்ட்ரோல்டாக தான் இருக்கணும். மொத்தமாகவே 100 மெம்பர்ஸ் தான் இவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஸோ தட் லைக் மூவிங்கில் நமக்கு கீழே இங்கே ஒரு 50 மேலே 50 ஆர் ஏதோ ஒன்று கொஞ்சம் லேவிஷான பீப்புள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விதத்தில் இந்த ஒரு க்ரூஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய லைக் ஆர்கிடெக்சர் விதத்துலையும் சரி, யூஸ் பண்ணிக்கக்கூடிய பொருட்களும் சரி, இன்டீரியர்லயும் சரி, லைட் ஃபிக்சர்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப லேவிஷ் அண்ட் லக்ஸுரியா தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே பார்க்கறதுக்கு வுட் ஃபீல்ல இருக்குது. பட் ஆனால் டச் அண்ட் ஃபீல்லையும் நமக்கு வுட்டில் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பிவிசியில் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் லைட் வெயிட். ஸோ தட் நம்ம போட்டுக்கு ஏற்ற மாதிரி, க்ரூஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க, விச் இஸ் சூப்பர் கூல். இங்கே வந்துட்டு ஃபோம் பேடட் அழகான ஒரு கார்னர் சீட்டிங் வந்து ஃபுல் லெங்க்த்துக்கு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் சூப்பர் குட். அண்ட் வந்து கிளியர் விண்டோஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு வந்துட்டு ஒரு விண்டோ இருக்குன்ற ஒரு ஃபீலே கிடையாது. நேராக நம்ம பார்க்கும்போது அப்படியே ஃபுல் இதுக்கு வந்து கடல் மாதிரி இங்கே முட்டுக்காடு லேக் தான் இருக்குது, விச் இஸ் சூப்பர் கூல். அண்ட் இங்கே வந்து இதோட ஹைட் என்ன தான் 4 அடிக்கு கம்மி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வாஸ்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு சன்செட் ரைடாக இருக்க போகிறதுனால உங்களுக்கு இந்த ஒரு கோல்டன் ஹார் எப்படி ஃபீலா இருக்குன்னு தெரியும். அண்ட் இங்கிருந்து பக்கத்துக்கு அந்த சன்னும் அழகா இருக்கு, வாட்டர் ரிஃப்ளெக்ஷனும் அழகா இருக்கு. அண்ட் இங்க அங்கன்னு போகக்கூடிய இந்த போட்ஸும் அழகா இருக்கு. இந்த மாதிரி அழகான ஒரு இதை வந்து நம்ம ஃபேமிலியோட அழகா ஸ்பெண்ட் பண்றதுலேயே ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அழகான ஸ்பேஸா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கவுண்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டீ, காஃபி சர்விங்ஸ் அண்ட் உங்களுடைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லைக் நீட் அண்ட் ஒரு க்ளீனான மேனரில் வந்து சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு சர்விங் ஸ்பேஸாக நம்ம இந்த ஸ்டேஷன் யூஸ் பண்ணலாம். நிறைய க்ரூஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம் டிஃப்ரெண்ட் யூசேஜ்க்காக இருக்கும். பட் ஸ்டில் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அழகாக ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதத்தில் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் சூப்பர் குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஒரு அழகா 2 ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ். உள்ள போனோடனே நமக்கு வந்து லேவிஷா ஒரு கோல்டு அண்ட் பிளாக் தீம்ல வந்துட்டு நமக்கு வந்து ஒரு செமையான வைப்ல வந்து இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ள வரும்போதே வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்பவே பாஷான ஒரு லுக்ல இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ரெஸ்ட் ரூமும் வந்து இங்க நம்ம பார்க்கும்போது விச் இஸ் சோ பிக். அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்யூஸ்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கிறதுனால நேச்சுரல் லைட் யூஸ் பண்ணக்கூடிய விதத்தில் வந்துட்டு ஒரு கோல்டன் ஹார் லைட்ல வந்துட்டு உங்களுக்கான செட்டப் இருக்கு. ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் வித் பிளாக் அண்ட் கோல்ட் தீம்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. லேடிஸ்க்கு வந்துட்டு நேச்சுரல் லைட்ல பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜென்ஸ்க்கு நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாகவே ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டில் ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வழக்கம் போல் வந்துட்டு உங்களுக்கான கை கழுவக்கூடிய இடம் அண்ட் யூரினல்ஸ் அண்ட் கிளாசெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, விச் இஸ் சூப்பர் கூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அழகான இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட நம்ம வந்து மேலே போய் என்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க. அண்ட் இங்கே வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேட்டரர்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு இங்கே அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறத வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நம்மளோட அடித்தளம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேல் தளம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வாங்க. ஸோ இந்த ஒரு க்ரூஸே வந்து நம்ம ஃபாரின்ல எல்லாம் க்ரூஸ் ட்ரிப் போனால் எப்படி இருக்கும்னு இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம பார்க்கும் போது இங்கே நிறைய போட் ட்ரிப்ஸ்லாம் போகிறாங்க. இங்கிருந்து பாக்குறதுக்கு வியூவே செம பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். அண்ட் எவ்வளோ வந்து பெரிய வாஸ்டான ஸ்பேஸ் மேலே இருக்கு. கீழே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஏர் கண்டிஷன் ஸ்பேஸ்ல நமக்கு ஏற்ற செட்டப்ல இருந்தோமோ மேலே அப்படியே ரொம்ப ஃப்ரீயா ஒரு ஸ்பிரிட் ஃப்ரீ சோலா நம்ம வந்து மேலே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியோட வந்து சைட் சீயிங் பார்க்கறதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சன்செட் டூர் அப்படின்னு போகும்போது இங்கிருந்து சன் பார்க்கக்கூடிய விதமா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அந்த வாட்டர்ல தெரியக்கூடிய ரிஃப்ளெக்டா இருக்கலாம். எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களாலையுமே இந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்.
அண்ட் அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஸ்பேஸா இது இருக்கு. உங்களுடைய ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவுட்டோர்ல வேணும் அப்படின்னா கூட இங்கே வந்து நீங்க செட் பண்ணி போட்டு அதுக்கான ஒரு ஸ்பேஸாவும் இது இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த சியான்ஸ் க்ரூஸோடைய டாப் தளத்துல இருந்து நம்ம வந்து அழகான ஒரு வியூ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் ஆஃப் த டெக்ல இருந்து நம்மளுடைய முட்டுக்காடு பிரிட்ஜ் பார்க்கலாம். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம வந்து பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சினிமால பார்த்துருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்துட்டு இங்க இருந்து டாப்ல இருந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆங்கிள் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா தெரியும். இந்த வீடியோல பாக்குறதெல்லாம் ரொம்ப கம்மி. நீங்க நேரா வந்து பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் நம்மளுடைய சியான்ஸ் க்ரூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மேலே இருந்து நம்ம பார்க்கக்கூடிய சைட் சீயிங்ல நம்ம சன்னு, போட்டு, ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் பேசணும் இல்லையா. அது அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வந்து பேர்ட் வாட்சிங் இருக்கு. நம்மளுடைய ஃபேமிலிஸ் குழந்தைங்களாம் கூட்டிட்டு வரோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸைட்டடா பார்க்க முடியும் குழந்தைங்களோட. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஹொரைசான் நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சிட்டியோட ஸ்கைலைன் வந்து உங்களுக்கு சன் செட் ஆக ஆக உங்களுக்கு அழகா வந்து டால் பில்டிங்ஸ்ல இருந்து, ஷார்ட் பில்டிங்ஸ்ல இருந்து, அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக் லைன்ஸ் போறது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கை லைன் நீங்க இங்க இருந்து பார்க்க முடியும். விச் இஸ் ஆல்சோ சூப்பர் குட். ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு க்ரூசிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க? சீக்கிரமா உங்க ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு இந்த அழகான க்ரூஸ் பயணத்தை வந்து நீங்க சீக்கிரமா மேற்கொள்ளுங்க. இந்த ஒரு க்ரூஸ் மிதக்கிறதுக்கான டெப்த் வந்துட்டு 4.5 feet இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இதை இயக்கிறதுக்கான 2 ட்வின் இன்ஜின் நமக்கு இங்க தான் இருக்கு. சுசுகி 4-stroke 150 horsepower கொண்ட ட்வின் இன்ஜின் 2 பார்ட்ல இருக்கு. இது வந்து ஒரு லைக் இந்த நீங்க பார்க்கக்கூடிய இங்க ஹைட்ரேஞ்சாஸ் இல்லைன்னா வந்து செடி மாட்டினா கூட வந்துட்டு இது வந்து பிச்சு எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு துணி மாட்டினா மட்டும்தான் அவங்க வந்து கீழே போய் அதை கட் பண்ணி விடணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல இருந்து சொல்றாங்க. ஸோ நம்ம தான் சுற்றி இருக்கு இந்த இடத்தெல்லாம் பாதுகாப்பா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். பொல்யூட் பண்ணாத விதத்துல எந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், எந்த ஒரு லைக் ஒரு துணிமணி எதுவுமே வந்து நம்ம தண்ணியில போடாத விதத்துல நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு புதுவிதமான விஷயங்கள் எல்லாமே வந்து சென்னை நோக்கி வருது அப்படின்னா நம்ம தான் அது வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ பி ஏ ப்ரவுட் சென்னைட் அண்ட் பி ஏ ரெஸ்பான்சிபிள் சென்னைட். சென்னையில் க்ரூஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். நாங்கள் கோவா எல்லாம் போகும்போது அங்கே க்ரூஸை எல்லாம் போயிருக்கோம். பட் திஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒரு ஜில்லுன்னு காற்றுல, இந்த க்ரூஸையில், இந்த மாடியில், நட்சத்திரங்கள் நடுவில் நிதானமாக இன்ச் பை இன்ச்சு வந்து நகர்த்துக்கிட்டே வந்து இந்த க்ரூஸை வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள். அண்ட் நீங்கள் இப்போ வந்து கோவாலாம் போயிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, கோவாவில் போன க்ரூஸ்க்கும் இங்கேக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் மாதிரி? இது கோவா வந்து அது வேற கல்ச்சர், இது வந்து வேற கல்ச்சர். இது வந்து நம்ம சென்னை க்ரூ, நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழர்கள் எல்லாமே மிக்ஸ் ஆயிட்டு ஒரு என்ஜாயபிளா இருக்கும். அண்ட் இந்த ஒரு க்ரூஸ் பயணத்திலே ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு தொட்ட ஒரு விஷயம், ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னா என்னன்னா, இங்க வந்து பெரியவங்க சின்னவங்க அட்லீஸ்ட் 1 month பேபியை கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ சேஃப் சைடா இருக்கு. அவ்வளோ அழகாவும் இந்த குளிர் காற்றிலும் நிதானமா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டான்ஸு, இங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே awesome. உங்களோட நேம், எங்கேருந்து வந்திருக்கீங்க, and how's this cruise experience? Gayatri. I was born in Chennai, but I don't live here right now. Okay. And cruise is fun. I brought my parents. அவங்க இங்கே தான் இருக்காங்க, so in Chennai. Okay. So we want to do something this evening, and we're having a good time. பேரண்ட்ஸோட கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஏஜ் டிஃபரன்ஸுக்கு இந்த ஒரு க்ரூஸ் பயணம் எப்படி இருக்கு? Well, it's nice because they're aging and they're by themselves. So அந்த மாதிரி வந்துட்டு to see younger crowd and just it keeps them alive, and so it's good. And luckily கொஞ்சம் வயசானவங்களுக்கு accessible இருந்தது. So ஈஸியா காரை வந்து நம்ம அந்த போர்ட் வாக் வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சது. கொஞ்சம் ஷார்ட் வாக் தான் எங்க அப்பாக்கு, and people helped him get onto the boat. So it was a little bit of a hassle, but we were able to get him, அவருக்கு முடியாததுக்கு, and now he's having a good time. He's been enjoying himself. Wife தான் we came across this particular thing. So நான் just 2 days before தான் நான் register பண்ணேன். And first of all they were very prompt.
நான் கால் பண்ண உடனே பிக்கப் பண்ணிட்டு இமீடியட்டாக வந்து தி சென்ட் மீ த பேமெண்ட் லிங்க் இன்ஸ்டண்ட்டாக பண்ணினேன். ஸோ இட்ஸ் இஸ் அ வெரி ப்ளசன்ட் ஒன். இன்னைக்கு எங்களோட 19th anniversary. சரி என்ன பண்ணலான்னு ஒரு சின்ன தாட். ஸோ வி தாட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான். அண்ட் இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, எங்களோட குழந்தையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தனால சின்னதாக வாட் இஸ் மெரிடைம், இதெல்லாம் என்னென்ன ஒரு ஷிப்னா எப்படி இருக்கும் அண்ட் ஹவு டஸ் இட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்களுக்கு கிடச்சிது. டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி குட் கெட் அவே ஃப்ரம் ஃபார் அ குட் வீக்கெண்ட். திஸ் ஒன் இஸ் பேக் வாட்டர்ஸில் போகிறதுனால வந்து இட்ஸ் வெரி குவைட் அண்ட் காம். அதே மாதிரி ரஃப் சீல கிடையாது. ஏஜ்டு பீப்புள், ரொம்ப டைனி கிட்ஸ்லேருந்து ஏஜ்டு பீப்புள் வர்ற வரைக்கும் கூட்டு வர்றதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் சில க்ரூசஸில். இதில் வந்து there is no restriction and it is not expensive also. அஃபோர்டபுள். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். எஸ் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்தால் இன்னமும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கூட சியான்ஸ் க்ரூஸோடைய ஓனர் ஜாஸ் செபஸ்டியன் இருக்கிறாங்க. வெல்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? Fine, I'm very good. அண்ட் இந்த ஒரு க்ரூஸோடைய சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இருந்தது? இதில் வந்து நமக்கு வந்து 100 people கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து இந்த போட் வந்து இன்லேண்ட் வெசல் ரூல் இருக்குது. அந்த ரூலில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஆல் த சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. அது கூடாமல் லைஃப் ஜாக்கெட்ஸ், ஃபயர் ஃபைட்டிங் எல்லாமே வச்சுருக்கு. ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி சேஃப் அண்ட் ஆல். Even the base is there, that also has been made as 5 compartments, watertight compartments. So if any of the compartment also water locks in, it will not come to the other compartments and it will not sink. Okay. So that sort of things are all there actually. All the safety measures is there actually. இப்போ யாராவது வந்து இந்த ஒரு ஹோல் க்ரூஸே ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கலாம்? See, we are having operational expenses actually, because 2 engines of 150 HP, then genset, crew members, captain, engine driver, like that, and also the overhead expenses is very high. So based on, but now we have made it very attractive rate, that is like we are giving it as 60,000 rupees per hour, and for the cruise, and minimum 2 hours has to be taken. And for the meals part, we have got a vast variety of menu. In that from 600 rupees onwards per head to 1,500 rupees menu is there. So based on the customer's choice, they can choose. From veg and non-veg, both options are available. Okay, I guess thank you so much. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய இந்த அழகான சியான்ஸ் க்ரூஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க. அண்ட் உண்மையிலே நீங்கள் நினைக்கிற இந்த ஒரு அழகான ஒரு க்ரூஸ் பயணம் வந்து இன்னும் சூப்பராக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய விகடன் சார்பாக நாங்கள் வாழ்த்திக்கிறோம். Thank you for coming and enjoying. Thank you. Bye. சியான்ஸ் க்ரூஸுடைய கன்சல்டன்ட் அண்ட் ஜெனரல் மேனேஜர் முத்துசுவாமி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ சார், இந்த ஒரு க்ரூஸ் பார்க்கவே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக, இவ்வளோ லக்ஸரியாக, இவ்வளோ பாஷாக வந்து பண்ணியிருக்கீங்க இல்லையா? இது ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஐடியா? கிராண்டியூர் மரீன் இன்டர்நேஷனல் கம்பெனி. மரீன் போட் ஷிப் பில்டிங், அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் அது. ஓகே. அலப்பியில் about 20 போட்ஸ் இருக்குது. அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேரியஸ் பிளேசஸ் லைக் வாரணாசி, நேபாள், ஹைதராபாத், ஸ்ரீலங்கா, இங்கே எல்லாமே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஷிப் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் அதிகமாக இல்லை. மேக்சிமம் கேரளாவில் இருக்குது, கோவா சைடில் இருக்குது, கோவா விசாகப்பட்டினம் ஏரியாவில் இருக்குது. அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. திஸ் இஸ் நியூ ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் தமிழ்நாடு. அண்ட் பப்ளிக் ஓப்பன் பண்ணுறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி பிளான் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்க்குலாம் இந்த க்ரூஸ் வந்து ஆப்டாக இருக்கும் உங்களுடைய சைடில் இருந்து? இது ஒரு மேரேஜ் ஹால் போனீங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது ஒரு ஹால் இந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். அதே இது ஃப்ளோட்டிங் இதில் நமக்கு இங்கே பர்த்டே பார்ட்டி, ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் பார்ட்டி. இது கெப்பாசிட்டி வந்து அபவுட் 100 people. மூவிங்கில் இருக்கும்போது 100 பேர் இதில் இருக்கலாம். ஸ்டாட்டிக்காக இருந்ததுன்னா ஒரு 200 இருக்கலாம், கீழே 100, மேலே 100 இருக்கலாம். அப்போ அந்த பார்ட்டிஸ், கார்பரேட்ஸ் எல்லாம் மீட்டிங் வைக்கலாம், கிளைண்ட்ஸ் மீட்டிங் வைக்கலாம், வீக்கெண்ட் பார்ட்டிஸ் வைக்கிறாங்க, மீட்டிங் வைக்கிறாங்க, கேம் ஷோ வைக்கலாம், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் வைக்கலாம், ஒரு மியூசிக் வைக்கலாம், மியூசிக் ப்ரோக்ராம் வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு
அரங்கேற்றம் வைக்கலாம். க்ரூஸ் பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த பிரம்மாண்ட க்ரூஸ் உள்ள இருந்து நிறைய நம்ம வந்து பேசணும். இப்போ வந்து வெளியில இருந்து பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, இந்த லைட்டிங் எல்லாம் எப்படி இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்ப்பரிக்கிற லைட்ஸோட செம்மையா இருக்கு. ஒரு லக்ஸுரி ஃபீலிங், ஃபேமிலியோட எல்லாரோடையும் வந்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பேஸா தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குதுன்றது வந்து ரொம்ப அழகா இருக்கு. தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில முதல் முறையா ஒரு க்ரூஸ் பயணம் அப்படிங்கிறது சொல்றதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்.